விக்கிரவாண்டி தொகுதியின் இடைத்தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய அந்த நிலையில் திமுகவினுடைய மூத்த அமைச்சர்களில் ஒருவரான கே நேரு இந்த பகுதியில் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொகுதியினுடைய இந்த பிரச்சாரம் எப்படி இருக்கு சார்? பிரச்சாரம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. தலைவர் அவருடைய இந்த வேட்பாளரை பற்றி தலைவர் அவர்கள் நேரடியாக ஒரு செய்தி அனுப்பி அது நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த செய்தி சென்றிருக்கிறது. ஒவ்வொரு விக்கிரவாண்டி வாக்காளரும் அந்த செய்தியை தலைவர் சொன்ன செய்தியை கேட்டிருக்கார். ஏன் திமுகவுக்கு இந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும், சிவா அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் அவர் சொல்லியிருக்கிறார். அதோடு எங்களது மாவட்ட கழக செயலாளர்கள், அமைச்சர்கள், கழகத்தில் இருக்கிற முக்கியவர்களெல்லாம் எல்லாம் வந்து அந்த பகுதியிலிருந்து இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கழகத் தலைவர் செய்திருக்கிற சாதனைகள், மகளிர் உரிமை தொகை, இலவச திட்டம், பஸ் திட்டம், அதே போல் காலை உணவு திட்டம், இது போல் திட்டங்களை எடுத்து சொல்லி தான் வாக்கு கேட்குறோம். மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மகளிர் எல்லாம் மிக சிறப்பாக, பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக தலைவருக்கு வாக்களிப்போம், தலைவர் சொல்கிறவருக்கு வாக்களிப்போம் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த தொகுதியினுடைய மக்களுக்கு திமுகவினுடைய ஒரு மூத்த அமைச்சராக என்ன மாதிரியான ஒரு வாக்குறுதியை நீங்கள் கொடுக்குறீங்க சார்? இந்த தொகுதியில் வந்து சாலைகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு. குடிதண்ணீர் கேட்டிருக்காங்க, நந்தன் கால்வாய் திட்டம் கேட்டிருக்காங்க. நந்தன் கால்வாய் திட்டத்தை இந்த முதலமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சரிடம் சொல்லி சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். அதை விரைவில் இந்த நந்தன் கால்வாய் மட்டும் இந்த பகுதிக்கு வந்து விடுமானால் இந்த பகுதியே மிகப்பெரிய செழிப்பான பகுதியாக மாறிவிடும். அனைத்து ஏரிகளுக்கும் தண்ணீர் வந்துவிடும். அந்த திட்டங்களை முன்னெடுப்பதற்கு சாலை வசதி, குடிநீர் வசதி, நந்தன் கால்வாய் திட்டம், இன்னும் இருக்கிற என்ன அடிப்படை தேவைகள் போகிற போது சொன்னால் மேல்நிலை நீர்த்தொக்க தொட்டி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாங்கள் குறித்து வைத்திருக்கிறோம். அதையெல்லாம் செய்து தருவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் முதலமைச்சருடைய அனுமதி கேட்டு செய்வோம். ஒவ்வொரு தேர்தல் களத்தின் பொழுதும் திமுக, அதிமுகன்ற இரு பெரும் கட்சிகளுக்கு இடையே தான் அந்த போட்டி இருந்துட்டு இருக்கும். இந்த நிலையில் இந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடலை. இது திமுகவுக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கா? அதிமுக போட்டியிட்டாலும் திமுக தான் வெற்றி பெறும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவங்க இல்லைங்கிறது கூடுதலாக தானே இருக்கும். அது அப்படி தான் இருக்கும். அவங்க எதனால் இல்லைன்னு சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து அதிமுகவே போட்டி போட்டாலும் நாங்கள் தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 3 பேரும் ஒன்று சேர்ந்து நின்ற போதே திமுக தான் 7000 வாக்குகள் அதிகமாக பெற்று கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறோம். எனவே இந்த தேர்தல் அதை விட கூடுதலாக நாங்கள் வெற்றி பெறுவோம். அதான் இங்கு எதிர்த்து போட்டியிடக்கூடிய இந்த பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சி எல்லாருமே என்ன ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அமைச்சர்கள் பலரும் வந்து இந்த தொகுதியில் பிரச்சாரம் முன்வைக்கிறாங்க. எதற்காக அமைச்சர்கள்லாம் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதற்கு ஒரு அமைச்சராக உங்களுடைய பதில் சார்? அமைச்சர்கள்ன்றது முதலில் இயக்கம், மாவட்ட செயலாளர், கழக பொறுப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு தான் அமைச்சர். அது இருந்தால்தான் இந்த அமைச்சரே வரும். கழகம் வந்து ஒரு தேர்தலில் போட்டியிடும்போது அமைச்சர் வரக்கூடாது என்ற சட்டமெல்லாம் இல்லை. தேர்தல் அறிவித்த பிறகு பிரதமராக நீடித்து தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட இப்போ 8 முறை பிரதமரே இங்கே வந்திருக்கிறார். அவரும் பிரதமராக இருந்து தான் வந்திருக்கிறார். எனவே அமைச்சராக இருக்கிறவர்கள் வந்து செய்யவில்லை என்று சொன்னால் அப்புறம் இதில் சரியாக இல்லைன்னா அமைச்சர் எப்படி இருக்கும்? அதனால் கட்சி வேலை தானே வேலை. அந்த வேலையை தான் பார்க்குறோம். வேறு இன்றைக்கி 8ஆம் தேதி சாயந்தரம் இருக்கக்கூடாதுனாங்க வீட்டுக்கு போயிடுறோம் நாங்கள். அதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டோம்ல. அதான் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேற்று பேசும்பொழுது தேர்தல் ஆணையம் செயல்படலை, தேர்தல் அதிகாரி எதற்கு இருக்காருன்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறோம் சார்? தேர்தல்லாம் அதிகாரம் எல்லாமே வண்டியெல்லாம் இப்போ எங்கள் வண்டியெல்லாம் பூரா செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. எல்லா இடத்துலையும் தேர்தல் ஆணையம் எல்லா வேலையும் காவல்துறை நல்லா தான் செக் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் எந்த விதமான பிரச்சனை வரக்கூடாது என்று கூடுதல் கவனம் எடுத்து பாமக எங்கே பிரச்சாரம் செய்கிறார்களோ அந்த பகுதியில் மற்றவர்கள் பிரச்சாரம் செய்யாமல், மற்ற சீமான் போகிற போது அவருடைய இயக்க தோழர்கள் செல்கிற போது மற்றவர்கள் அவருக்கு எந்த விதமான இடையூறும் வந்துடக்கூடாது என்று திட்டமிட்டு கரெக்டாக காவல்துறை செயல்படுகிற காரணத்தால் தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. எனவே தேர்தல் ஆணையம், மாவட்ட ஆட்சியர் அனைவருமே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தான் சொன்னால் குறை சொல்லணும். எங்கள் வண்டியை செக் பண்ணுறீங்கன்னு சொல்லணும். ஆனால் எந்த வண்டியாக இருந்தாலும் அவங்க நிறுத்தி செக் பண்ணாங்க. தேர்தல் ஆணையம் நல்லா செயல்படுது. சில நாட்களாக இந்த தொகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. இந்த தொகுதியினுடைய மக்களினுடைய மனநிலை என்னவா இருக்குது? எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் உங்களை வெற்றி வாய்ப்பு இருக்கும்? நாங்கள் வந்து மக்களுடைய மனநிலை மொத்தம் விவசாய பகுதி, அனைத்துமே விவசாய தொழிலாளர்கள், விவசாயம் செய்கின்ற விவசாயிகள். அதை தாண்டி ஒரே ஒரு பேரூராட்சி விக்கிரவாண்டி என்ற பேரூராட்சி ஒன்றை தவிர மற்ற அனைத்துமே கிராமப்புற பகுதிகள் இருக்குது. அவர்களுக்கு தேவையானது இந்த விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கொண்டு வர வேண்டும். அதை மட்டும் கொடுத்து விட்டால் அவர்கள் மிக சிறப்பாக இருப்பார்கள். எனவே ஒரு அதிகமான ஏற்கனவே நாங்கள் 70,000-80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம்.
நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் நாங்கள் இந்த ஆட்சி மேலே இருக்குது, மதிப்பு இருக்குது, முதலமைச்சர் நன்மதிப்பு இருக்குது. எனவே ஒரு 80,000 90,000 வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம்.